வணக்கம். கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர். எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் உறவுகள் பொய்ன்னு இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மேலே ஒரு சலிப்பு வெறுப்பு. உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் அப்படி என்ன தான் எதிர்பார்க்குறீங்க உறவுகளிடம்? எப்போதும் உங்களை பேம்பர் பண்ணிக்கிட்டு, உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு, உங்கள் நலனுக்காகவே அவங்க வாழ்கிறது தான் உறவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மால் அப்படி நடந்துக்க முடியுமா? அவ்வளவு ஏன், நாம் பெற்ற குழந்தைகளிடம் நம்மால அதை செய்ய முடியுதா? there is no relationship without benefits. ஒரு தாய் பிள்ளை உறவுல கூட பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிள்ளைக்கு தாய்ப்பால் பெனிஃபிட், பாதுகாப்பு பெனிஃபிட், தாய்க்கு தாயின்ற ஸ்தானம் பெனிஃபிட். 10 வருஷம் பிள்ளை இல்லாத ஒரு பெண் தவமிருந்து பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட 24 மணி நேரமும் அந்த அம்மாவை ஒரு ஓய்வெடுக்க விடாம குழந்தை அழுதுகிட்டே இருந்தா எல்லா அம்மாக்களுக்கும் இரிட்டேஷன் இருக்கும், கோபம் வரும். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்தவரை உண்மையான அன்பு என்பது வற்றாத அருவி கிடையாது, அல்ல குறையாமல் போவதற்கு. சில உறவுகளுடைய அன்பு என்பது ரோஜாப்பூ மாதிரி பார்த்த உடனேயே மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடியது. இன்னும் சொல்லணும்னா பார்க்கும் நேரமெல்லாம் முகமலர்ச்சியை தரக்கூடியது. அதே ரோஜாவை பறிச்சு கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா முதல்ல கை வலிக்கும், அப்புறம் கண்ணு வலிக்கும். பட் அந்த ரோஜா தன் நிலையிலிருந்து மாறவில்லை, நம் எண்ணங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ரோஜா பூ ஆர் ஒரு பூங்கொத்து வாங்கிட்டு போறோம். எதுக்கு? அவங்களுக்கு ரோஜா பூ பிடிக்கும்னா ஆர் நமக்கு ரோஜா பிடிக்கும்னா? நோ, டு எக்ஸ்பிரஸ் யோர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அந்த ரோஜாவை கொடுத்ததும் அதோட அந்த ரோஜாவோட வேலை முடிஞ்சுது. அதை அந்த நபரின் ஞாபகார்த்தமா வேணா அது வாடினதும் அதை நம்ம நோட்டுக்குள்ள வச்சுக்கலாமே தவிர மற்றபடி நமக்கும் ரோஜாக்கும் என்ன கனெக்ஷன்? ஸோ அன்பு, காதல், சகோதரத்துவம், நட்பு என்பது ஒரு எமோஷன், ஒரு உணர்வு. பட் அது மட்டும் நம்மோட அல்டிமேட் உணர்வு கிடையாது. அதை தாண்டி பசி, தூக்கம், கோபம், சோர்வு, இப்படி மற்ற பிற உணர்வுகளும் உண்டு. அதுவும் நம்மை ஆளுகை செய்கிறது. ஸோ நீண்ட காலம் கழிச்சு ஒரு நண்பனை சந்திக்கும் போது வரக்கூடிய அந்த முகமலர்ச்சி, புத்துணர்ச்சி, கண்ணீர், இது எல்லாமே அன்புதான். ஒரு திருமணத்துல அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பான எல்லா உறவுகளையும் பார்த்த உடனே ஒரு ஆனந்தம், சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு உண்மை. சிலரை பார்த்ததும் அழுகை வரும், அந்த அழுகை உண்மை. சிலரை பார்த்ததும் இரக்கப்படுறோம், அந்த இரக்கம் உண்மை. ஸோ அந்த ஒரு நொடி பொழுது அந்த அன்பை, இரக்கத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். அதை விட்டுட்டு நம்மளை பார்த்து சிரிக்கிறது, அழுகிறதுக்கு பின்னாடி என்ன காரணம், நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா, இந்த ஆராய்ச்சி எல்லாம் இல்லாம அந்த நொடி பொழுது அன்பை, இரக்கத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். பட் உறவுகளில் எப்போது பிரச்சனை வருதுன்னா, when cost exceeds the benefit. அதாவது அந்த உறவால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த உறவில் சலிப்பு ஏற்படுகிறது. தாய் சேய் உறவு, கணவன் மனைவி உறவு, சகோதர உறவு, எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஸோ ஒரு உறவுக்காக நாம நம்முடைய நேரம், பணம், ஃப்ரீ அட்வைஸ், அன்பு, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் செலவு செய்கிறோம். பட் அதுக்கு பதிலாக அவங்க நமக்கு என்ன பெனிஃபிட் தராங்க? ஃபார் எக்ஸாம்பிள், பணம், அன்பு, ஊதியம், நேரம், நன்றி உணர்வு, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பட் அது எதுவுமே இல்லை, காஸ்டுக்கு ஏற்ற பெனிஃபிட் ஆர் ரிவார்டு இல்லைங்கும் போது அந்த உறவு முற்று பெறுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ எந்த உறவையும் அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நமக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி ஒரே நாள்ல யாரையும் வெறுக்கவும் முடியாது, ஒரே நாள்ல யாருக்கும் நம்பிக்கைக்குரியவராக மாறவும் முடியாது. Earning trust and losing interest is not a miracle. It happens through deliberate effort. ஸோ ஈச் டே இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் தப்பு பண்ணிட்டேன், என் கணவன் ஒரு மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அவசரப்படாதீங்க. உங்கள் ஸ்பௌஸ் ஒன்றும் ஒரே நாளில் நீங்கள் வேண்டாம்னு உங்களை விட்டுட்டு போகலை. உங்களுக்கான எல்லா வாய்ப்பையும் கொடுத்து ரொம்ப டைம் எடுத்து தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேயோ ஏமாந்ததால இங்கே ஓடி வந்து மன்னிப்பு கேட்ட உடனே உங்கள் கணவன் ஒரு மனைவி உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? கொஞ்சம் யோசிங்க. அவங்க உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள், போட்ட எஃபர்ட், இதில் பாதி எஃபர்ட் கூட நீங்கள் போடாமல் 10 நாள் ஆர் 1 மாசத்துல அவங்க மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்துடணும்னு எதிர்பார்க்கிறது எந்த வகையில நியாயம்? நீங்களும் அவங்களுக்காக என்ன எஃபர்ட் போடுறீங்க? அந்த எஃபர்ட் எல்லாம் உண்மைதானா? ஒருவேளை நீங்க நம்பினவங்க எல்லாம் உங்களை கைவிட்டதால
நீங்க மீண்டும் உங்க ஸ்பௌஸ் தேடி வரீங்களா, ஆர் இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா, இப்படி எல்லா டெஸ்ட்லயும் நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் உங்க ஸ்பௌஸை நீங்க நெருங்கவே முடியும். பிளஸ் அவங்களே உங்களை மன்னிச்சாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை ஏத்துக்க மறுக்கலாம். சோ பொறுமை அவசியம். காலியான பாத்திரத்துல தெளிந்த நீரை நிரப்புவது சுலபம். ஆனா பாதிக்கு பாதி அழுக்கு தண்ணி நிரம்பின பாத்திரத்துல நீங்க எவ்வளவு நல்ல தண்ணீர் நிரப்பினாலும் அது தெளிந்த நீர் ஆகாது. சோ மீண்டும் அதுல நீங்க நல்ல தண்ணீரை நிரப்பணும்னா அந்த பாத்திரத்துல இருக்கிற அழுக்க வெளியேற்றி சுத்தம் செய்து வெயில நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நீங்க சுத்தமான நீரை உங்க இஷ்டம் போல நிரப்பிக்கலாம். பட் இப்போ உங்க பாத்திரத்துல அழுக்கு தண்ணீர் இருக்கு, அதை கிளீன் பண்ண மெனக்கெடல் அவசியம். நன்றி.